ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2015 ரிலீஸ் ஆன தி அக்லி அப்படின்ற கொரியன் படத்தை தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவிஷா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. அவருக்கு கண்ணு தெரியல. அவரை ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் உங்களால எப்படி இவ்வளவு தத்துரூபமா வார்த்தைகளை எழுத முடியுது அப்படின்னு சொல்ல எல்லாம் சொல்லுவாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு அழகு தெரியாதுன்னு. அதெல்லாம் போய் நாங்களும் மத்தவங்க மாதிரி அழகை ரசிப்போம். ஆனா அவங்களோட அழகு வேற, எங்களோட அழகு வேற. நான் நிறைய இடத்துல டிராவல் பண்ணிருக்கேன். அங்க இருக்கிற வார்த்தைகளோட வடிவமைப்பை நான் நல்லாவே உத்து பார்த்திருக்கேன். அதை வச்சுதான் நான் அதை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு கையால வார்த்தைகளை வச்சு ஸ்டாம்ப் ஒண்ணு ரெடி பண்றாரு. அதை பார்த்துட்டே இருக்கிறவங்க சூப்பரா பண்றீங்க சார், உங்க கை ரொம்ப முக்கியம்ல உங்களுக்கு இந்த வார்த்தையை உருவாக்க, உங்க கையை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த விஷயம் பண்றது கஷ்டம்தான், இது பண்றதுக்கு காரணம் என் கைதான், எனக்கு என் கைதான் என் கண்ணு மாதிரி, நான் அதை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவரோட கையில காயம் இருக்கு. அதை பார்த்த அந்த லேடி, உங்க கையில எப்படி இந்த காயை உருவாச்சு அப்படின்னு கேட்க, நான் சின்ன வயசுல வேலை பார்க்கும் போது விழுந்துட்டேன், அதோட மார்க் தான் இது அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டே இருக்கேன். சார், நீங்க உங்க பையனை தனியாளா வளர்த்துருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு கண்ணு வேற தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்க, எனக்கு அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, குழந்தை வளர்க்கறதுனாலே கஷ்டம்தான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா அந்த குழந்தை வேக வேகமா வளர்ந்துருச்சு, அதனால எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியல அப்படின்னு சொல்ல அவங்க பையன் பக்கத்துலயே நின்றுகிட்டு இருக்காரு. சார், நீங்க பண்ற இந்த வேலையை உங்க பையன் பெரிய அளவுல உலகத்துக்கே காமிச்சிருக்காரு. உங்களுக்கு இப்ப நிறைய அவார்டும் கிடைச்சிருக்கு, பேர் புகழ் கிடைச்சிருக்கு. இந்த ஃபீல்டுல வர நிறைய பேருக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பேசாம உங்களோட லைஃப் ஸ்டோரிய ஒரு டாக்குமெண்ட்ரியா ப்ரிப்பேர் பண்ணலாமா, அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவரும் முதல்ல இதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்க, சார், உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்களும் அந்த விஷயத்த பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, ப்ளீஸ் ஒத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல அவருக்கு பிரேக் டைம் வந்திருக்கும். சரி, நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவாரு. அந்த கேப்ல அந்த லேடியும் இந்த வயசானவரோட பையன் கிட்ட, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காரு, அவரை பத்தி கண்டிப்பா டாக்குமெண்ட் எடுத்தோம்னா நல்லா ஃபேமஸ் ஆகும், நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரோட சின்ன வயசு புகைப்படத்தை பார்ப்பாங்க. அப்ப அவரோட சின்ன வயசு போட்டோவை காப்பி பண்ண மாதிரிதான் அவங்க பையன் இப்ப இருப்பாரு. அதை பார்த்து அந்த லேடியும், நீங்க பார்க்க அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க, இந்த விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆரம்பத்துல எனக்கு விவரம் தெரியல, வளர வளர நானும் அதை நோட் பண்ணேன், இந்த விஷயத்த எங்க அப்பாட்ட சொன்னேன், அப்ப என்ன சொன்னாரு, சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு அந்த லேடி கேட்க, இல்ல, அவர் ரொம்ப அமைதியாயிட்டாரு, ஏன்னா என் அப்பா பிறக்கும் போதே அவருக்கு பார்வை இல்லை, அவரோட உருவம் எப்படி இருக்கும்னே அவருக்கு தெரியாதுல, அதனால அவர் அமைதியா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இப்போ அவங்க அப்பாவும் உள்ள வர எல்லாம் திரும்ப இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்டர்வியூ எல்லாம் எடுத்த பிறகு அந்த வயசானவர் டயர்டா இருக்க அவங்க பையன் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. என்னப்பா எப்படி போச்சு இன்டர்வியூ எல்லாம் கேட்க, எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த ப்ரொடியூசர் லேடி இருக்காங்களே அவங்க என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாங்க, எனக்கு அதுதான் பிடிக்கல, சொல்ல போனா என் காலத்துல எல்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா இப்ப அப்படி இல்லை போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கவலைப்படாதீங்கப்பா, கொஞ்ச நாள் தான், இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு இது பெரிய டாக்குமெண்ட்ரி அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா ரீச் ஆகும், நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்கப்பா அப்படின்னு சொல்ல, புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்க என் ஃப்ரெண்டு கூட இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்பா, அவர் எங்க இருக்காருன்னும் போது, அவன் ட்ரிப்புக்கு வெளியே போயிருக்காண்டா அப்படின்னு சொல்ல, நீங்களும் அவர் கூட போக வேண்டியதானே, யாரு அவனா, அவனே ஆல்ரெடி நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல, சும்மா காமெடி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. கால்ல ஒரு ஆபீசர் ஒரு லேடி பேரை சொல்றாங்க. அந்த பேரை கேட்ட அந்த நபருக்கு ஒன்னும் புரியல, யார் அந்த லேடி அப்படின்னு கேட்க, உன்னோட அம்மா தான்ப்பா, அவங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அவங்க சடலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அவர் பாக்குறாரு, அங்க எலும்பு தான் இருக்கு. அங்க இருக்கிற ஆபீசரும் டாக்டர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இந்த உடலை நாங்க கண்டெடுத்தோம், இது 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனா உன்னோட அம்மாவோட சடலம், இந்த உடல் எப்படி அங்க வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு செக் பண்ணவும் எங்களால முடியல, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, சின்ன வயசும் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அவங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்கன்னு கேள்விப்பட ஹீரோக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்போ அவங்களும் ஃபியூனருக்கான வேலையை பண்றாங்க, ஆனா அவங்க அம்மாவோட புகைப்படம் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால எம்டியா ஒரு கார்டை வச்சுதான் அவங்க ஃபியூனரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபியூனருக்காக நிறைய பேர் வராங்க, அதுல அந்த ப்ரொடியூசர் லேடியும் வராங்க. அவங்களும் ஹீரோ கிட்ட, உங்க அப்பா பத்தின டாக்குமெண்ட் பண்றோம், இதுல உங்க அம்மா இறந்து போன விஷயமும்
ஆட் பண்ணா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க ஹீரோ அப்செட்டா இருக்காரு. அதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமான்னு கேட்க அது பண்ணாதான் நல்லா ரீச் ஆகணும் போது இல்ல எங்க அப்பா ஒத்துப்பாரான்னு தெரியலன்னும் போது நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா பண்ணலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ சில வயசானவங்க எல்லாம் உள்ள வராங்க. ஹீரோவும் யார் நீங்க அப்படின்னு கேட்க உன்னோட அம்மா கூட பிறந்தவங்க நாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசான பாட்டி அவங்களோட பசங்க வருவாங்க. அவங்க இப்பதான் ஹீரோ முதல்ல சந்திச்சிருப்பாரு. அவங்கள கூட்டிட்டு வந்து உணவு கொடுக்க அங்க இருந்த ஒரு நபர் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட அம்மாவும் உன்னோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க. உங்க அம்மா சின்ன வயசு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. சொல்ல போனா இப்போ நாங்க பயன்படுத்திட்டு இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களும் உரிமை உள்ளவங்க தான். ஆனா இப்போ எங்களால அது பாகத்தை பிரிக்க முடியாது, உங்களுக்கு பணமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா இறந்த இடத்துல வந்து பணத்தெல்லாம் பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பணமும் தேவையில்லைன்னும் போது நீ வாய் வார்த்தையே சொல்ற, பேசாம இதை ரெக்கார்ட் பண்ணிக்குவான்னும் போது ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ரெக்கார்ட்லாம் பண்ண வேணாம், நான் எழுதியே உங்களுக்கு தரேன் போதுமா, தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து இப்படிலாம் பேசாதீங்கன்னும் போது புரியுது புரியுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நான் உங்களுக்காக இதை பண்றல, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் அம்மாவோட புகைப்படம் என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருந்தா எனக்கு கொடுங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற வயசான பாட்டிங்களும் அவெல்லாம் போட்டோ எடுத்துக்க மாட்டா. ஏன்னா அவ ரொம்ப கேவலமா இருப்பா. அதனால அவளை இது வரைக்கும் போட்டோ எடுத்தது இல்லைன்னும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடும். சின்ன வயசுல அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப நீங்க அவங்கள பாத்துருக்கவே மாட்டீங்களே, அப்ப எப்படி அவங்க அசிங்கமா இருக்காங்கன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னும் போது ஏன்னா அவ எண்ணமே அசிங்கமானதுதான், அவ சின்ன வயசுல என்ன காரியம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோவும் அப்படி என்ன பண்ணாங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னும் போது ஒரு வாட்டி அவ என் அம்மா கிட்ட வந்து அப்பா வேற ஒரு பொண்ணோட இருந்தாருன்ற விஷயத்த சொன்னா. அதை பார்த்த எங்க அம்மாக்கு செம்ம கோவம். அவளை போட்டு செம்ம அடி அடிச்சாங்க. அடிச்ச அடியில இருந்து அவளுக்கு ஒரு வாரம் பயங்கர காய்ச்சல். வீட்லயேதான் இருந்தா. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அவ சும்மா ஒன்னும் ஓடி போல, வீட்டுல இருந்த நகையை எடுத்துட்டு தான் ஓடி போனா. சின்ன வயசே நகை எடுத்துட்டு ஓடி போனனாலதான் அவளுக்கு நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கல, அவளுக்கு பணமும் தர முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என்ன சொல்றீங்க, என் அம்மாவோட அப்பா வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி அவங்க என் அம்மாவை அடிப்பாங்க, சொல்ல போனா அவங்க கணவரை தானே அவங்க அடிச்சிருக்கணும், அவங்க கிட்ட தானே பேசி இருக்கணும் போது உனக்கு அதெல்லாம் புரியாது, ஏன்னா நீ சின்ன பையன். வீட்டுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஆனா அவ இந்த விஷயம் சொன்ன பிறகு எங்க வீட்டுல பயங்கரமா பிரச்சனை வந்தது தெரியுமா, அதுவும் அந்த காலத்து ஆண்கள் அப்படிதான் இருப்பாங்க, அது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப பழைய காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்ப அந்த வயசானவங்களும் எங்க சைட்ல சில பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணுவாங்க, அதை பண்ணிட்டு நாங்க இங்க வந்து போயிரோம்னு சொல்ல ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ப்ரொடியூசர் லேடி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோ ஸ்மோக் பண்றதுக்காக வெளியே வராரு. வந்து பார்த்தா அந்த ப்ரொடியூசர் லேடி வேற ஒருத்தங்கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அவங்களும் சார் நல்ல கதை ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு, இதை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா நல்லா சம்பாதிக்கலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை பத்தி டீட்டெயிலா எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறதுலாம் ஹீரோ பாப்பாரு. பார்த்தோடனே அவருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு விட்டுட்டோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஃபியூனலுக்கான வேலை நடக்குது. அப்போ அவங்க அம்மாவோட ரிலேட்டிவ் எல்லாம் நிக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த வயசானவங்களால உள்ள இருக்க முடியல. நான் இங்க வந்து போறேன், சீக்கிரமா அந்த முடிங்க, மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அங்க இருந்து வேகமா போகும்போது அந்த எலும்பெல்லாம் தள்ளி விட்டுறாங்க, அது கீழே விழுந்துரும். ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிரும், ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வெளியே வர ஹீரோக்கு கால் வர்றது அந்த ப்ரொடியூசர் லேடி தான். அவங்களும் உன்னோட அப்பா அம்மா முதல்ல மீட் பண்ண அந்த ஃபேக்டரியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, என்ன ஃபேக்டரி அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. அதுதான் உங்க அப்பாவை முதல்ல போட்டோ எடுத்தாங்கல்ல, அது அந்த ஃபேக்டரி கிட்டதான். உங்க அப்பாவும் அம்மாவும் அங்கதான் முதல்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்தவங்கள நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கிட்ட உங்க அம்மா பத்தி நான் சில கேள்வி கேட்க போறேன், நீயும் வந்து மிங்கிள் ஆயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி போலான்னு சொல்லிட்டு அங்க போறாரு. பார்த்தா அந்த ப்ரொடியூசர் லேடி அவங்க ஹேண்ட்பேக்ல கேமரா எல்லாம் செட் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. ஹீரோவும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல அங்க 3 வயசானவங்க இருப்பாங்க. அந்த லேடி நான் ப்ரொடியூசர், இவர் ரைட்டர், உங்ககிட்ட நாங்க இறந்து போனா ஹீரோ அம்மா பேரை சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவாங்க. அவ ஒரு நாள் திடீர்னு வேலைக்கு வரல, அவ இங்க இருந்து ஓடி போயிட்டான்னு தான் நினைச்சோம், ஆனா அவ இறந்துட்டான்ற விஷயங்களுக்கு தெரியாது, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல சரி அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நமக்கு பாஸ்டா காமிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரியில நிறைய துணிகளை ஸ்டிச் பண்ணுவாங்க. அங்க ஸ்டிச் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்தையும் ஹீரோட அம்மா தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க முகத்தை காமிக்கல, முடியெல்லாம் அவங்க கவர் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க ரொம்ப கடினமா வேலை பார்ப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அம்மாவை திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு பயங்கரமான வயிறு வலி, வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும். சீனியர் பர்சன் கிட்ட நான் வாஷ்ரூம் போகணும்னு சொல்ல அவரு பயங்கரமா திட்டுறாரு, அறிவில்லையா,
கொஞ்ச நேரம் நின்று உன்னால வேலை பார்க்க முடியாதான்னும் போது என்னால ரொம்ப முடியல, நான் போயிட்டு வந்துடுறேன்னும் போது சரி போய் தொலை அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா நிறைய பேர் கியூல நின்னுகிட்டு இருப்பாங்க. ஒரே வாஷ்ரூம் தான் இருக்கும். அப்படி இந்த கதையை சொல்லிக்கிட்டே வரும்போது அங்க வந்து 3 பேரும் அவங்கள நாங்க டொங்கோகே அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அது வார்த்ததுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லும் போது அவளால அந்த கியூல நிக்க முடியல. ஏன்னா அவளுக்கு உடனே வாஷ்ரூம் போகணும், பேண்ட்லயே போயிட்டா. அதனால அன்னில இருந்து அவள் அப்படிதான் சொல்லி கிண்டல் பண்ணுவோம் போது இது கேட்ட ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஆனா அவங்க சைலண்டா அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி அவங்களுக்கு ஏதாவது எளிமை இருக்காங்களா, ஏன்னா அவங்க யாரோ கொலை பண்ணிருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் போது அப்படியெல்லாம் இல்ல, அவ இந்த விஷயங்கள் பண்ணிருந்தாலும் அவ ரொம்ப கைண்டான பொண்ணு, எல்லாக்கிட்டையும் அன்பா நடந்துப்பா, யாரையும் காயப்படுத்த மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா ஒரு சம்பவம் நடந்தது எங்க பாஸோட அப்படின்னு சொல்லும் போது ப்ரொடியூசர் லேடியும் என்ன சம்பவம்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அங்க வந்து ஒரு நபர் சொல்ல வர பக்கத்துல இருந்த பாட்டியும் அப்படிலாம் சொல்லாத, ஏன்னா நம்ம பாஸ் தான் நமக்கு மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் கிடைச்சிருக்கு, அவர் அதெல்லாம் பண்ணாலும் அவர் நல்லவர் தான், அதை சொல்ல வேண்டாமே விட்டுருங்க அப்படின்னும் போது ப்ரொடியூசர் லேடி சும்மா இல்லாம ப்ளீஸ் எங்களுக்காக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுற எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் சொன்னாது கரெக்டா வராது, அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவகிட்ட கேளுங்க, அவ எல்லாத்தையும் தெளிவா அவங்களுக்கு சொல்லுவா. சரி டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் சொல்லி அந்த பாட்டி வயசானவங்க எல்லாம் போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ப்ரொடியூசர் கிட்ட இது என்னோட பர்சனல் ஃபேமிலி மேட்டர், இத பத்தி நீங்க டாக்குமெண்டா பண்ணாதீங்கன்னும் போது அந்த பொண்ணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன ஆயிரப்போகுது, நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடறா. ஹீரோவும் நைட்டு ஃபுல்லா யோசிக்கிறாரு, அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, இது மாதிரி விஷயங்கள் டாக்குமெண்ட்ல வந்தா அவரோட பேரு கெட்டு போயிருமோன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த பொண்ணும் அந்த லேடியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ப்ரொடியூசரும் அந்த பாட்டியை பார்க்க போறாங்க. ஆனா அவங்க பசங்களும் அவங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதுக்கும் என் அம்மாக்கும் என்ன சம்பந்தம், அதுக்காக எதுக்கு எங்க அம்மாவை பார்க்க வரீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பசங்களோட அம்மாவும் அவள் எனக்கு நல்லாவே தெரியும், சொல்ல போனா என்னை விட அவ கொஞ்சம் பெரியவ தான், ஆனா அவ ரொம்ப கடினமா வேலை பார்த்துட்டு இருந்தா, அவ இறந்து போயிருந்தானா கண்டிப்பா அது என் மேலதான் தப்பு இருக்கு, ஏன்னா அந்த சம்பவம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ல பாஸ்டா காமிக்கிறாங்க. இந்த பாட்டி சின்ன வயசுல இருக்கும் போது அங்க டெய்லரா இருந்திருப்பாங்க, ஃபேக்டரியோட ஓனர் அவங்கள ரேப் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் அவங்க யார்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னால அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்க. அப்போ ஹீரோட அம்மா அங்க வந்திருப்பாங்க, அவங்க கூட இருந்து கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோட அம்மாக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அவங்க கணவர்கிட்ட இந்த உலகத்துல நல்லவன் சொல்லிட்டு தப்பான விஷயங்களை ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், அப்ப அவனை நல்லவன சொல்லுறதா இல்ல கெட்டவன் சொல்லுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். அவங்க கணவரும் நீ எதுல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லவும் இப்ப அவங்க ஃபேக்டரிக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த லேடியா அங்க இல்ல. அங்க வேலை பாக்குறவரும் அவ வரமாட்டா, இதுக்கு அடுத்தது வேற ஒரு ஆளை போடுற வரைக்கும் நீ தான் அந்த சீட்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவங்க வரலன்னா கால் பண்ண வேண்டியதானே, உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அவங்கள என்ன வேலையை விட்டு தூக்க போறீங்களான்னும் போது அங்க சீனியர் ஆளும் என்ன புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, உன் கண்ணு தெரியாத புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வாய் ரொம்ப நீளுதா, நான் சொல்ற வேலையை நீ பண்ணணும் இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னும் போது அவங்க உடனே போய் பாஸ பாப்பாங்க. ஆனா அவரு என்ன பண்ணுவாருன்னா பெண்களை தப்பான போட்டோ எடுத்து அதை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மா வந்தோடனே டக்குன்னு அவரை மறைச்சிடுறாரு. என்ன விஷயம், நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க நீங்க அவளுக்கு என்ன காரியம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அவளை வேலையை விட்டு தூக்க உங்களுக்கு உரிமையே இல்லை, இந்த விஷயத்த பத்தி நான் வெளியே சொல்லவான்னும் போது பாஸுக்கு செம கடுப்பாயிரும். நீ அப்படி பேசுற, அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்கல, போய் வேலையை பாரு, நீ இந்த விஷயத்த பத்தி வெளியே சொன்னா உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அவங்க வேகமா வெளியே வராங்க. இப்ப அந்த பாட்டியும் அவ அதோட அந்த விஷயத்த விடல, அவ இந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் பேப்பர்ல பாஸ் ரொம்ப மோசமானவன், பொண்ணுங்களை தப்பா ட்ரீட் பண்றான்னு சொல்லி பேப்பரை எழுதி எல்லா இடத்தையும் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து இந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குற பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து பயந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரியும் அந்த பாஸுக்கு செம்மக்கோ வந்துடும், அவளை வேலையை விட்டு முதல்ல தூக்குடா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு இந்த பாட்டி வந்துருவாங்க. அவங்களும் இவரோட அம்மாவோட கணத்திலே பலான ஒரு அறையை கொடுக்குறாங்க. என்னை பத்தி இப்படி பேச உனக்கு எப்படி தைரியம் வந்தது, பாஸ் என்கிட்ட தப்பாவே நடந்துக்கல, இவதான் போய் சொல்றான்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பாட்டி கிட்ட ப்ரொடியூசரும் நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னும் போது நீ நினைக்கிற மாதிரி இப்ப கிடையாதுமா, அப்பத்து காலம், ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னா அசிங்கம் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான், அந்த பொண்ணை தான் ரொம்ப கேவலமா பாப்பாங்க,
ஆண்கள்லாம் ரொம்ப சுதந்திரமா இருப்பாங்க. இந்த விஷயம் அவ பண்ண பிறகு எல்லாம் என்ன ரொம்ப கேவலமா கூனி குறுகி பார்த்தாங்க. என்னால அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் நான் அப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவங்க பசங்க அவங்கள பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி நான் சொன்ன பொய்னாலதான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனாலதான் அவளோட சாவுக்கு நானும் காரணம் நான் சொன்னேன் அப்படின்னும் போது இப்ப இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அந்த ப்ரொடியூசர் லேடியும் பயங்கரமா அழுகுறாங்க. உங்க அம்மா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாஸ் தான். உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே கீழே பாக்குறாரு. கீழே கேமரா ஆன்ல இருக்கு. அடி பாவி என்னம்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் அந்த ஃபேக்டரி ஓனரை பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் போறாங்க. அந்த ரூம்ல பெண்களோட ஆபாசமான போட்டோஸ் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல வயசான ஒருத்தர் படுத்து இருப்பாரு. அந்த ரூம்ல ரொம்ப மோசமான ஸ்மெல் வரும். இவங்க 2 பேரும் உள்ள போவாங்க. யார் நீங்கன்னு கேட்க நாங்க டிவி ஷோல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த பெண்மணியை பத்தி தெரியுமான்னு சொல்லி அவங்க பேரை சொல்ல அந்த தாத்தா முதல்ல சைலண்டா இருக்காரு. நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். அவங்க இப்ப உயிரோட எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆனஸ்டா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த பணத்தை வாங்கிட்டு அவரும் அந்த பொண்ணை பத்தி தெரியும். என் ஃபேக்டரியில தான் வேலை பார்த்தா. அவ பார்க்க அசிங்கமா இருப்பா அப்படி சொல்ல இப்ப அந்த ப்ரொடியூசரும் அந்த லேடி யார் கொலை பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமானும் போது இன்னும் கொலை பண்ணவன் நீங்க கண்டுபிடிக்கலையோ? அவன் கண்ணு தெரியாத அவளோட புருஷன் தான். பார்க்க ரொம்ப அமைதியா நல்லவமா இருப்பான். ஆனா அந்த காரியம் பண்ணதே அவன் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்றீங்கன்னும் போது இப்ப பாஸ்டர் காமிக்கிறாங்க. இந்த பாஸ் பார்ல குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அப்பாவை வர சொல்லியிருப்பாரு. அவரும் வந்திருப்பாரு. இவர் ரொம்ப திறமையானப்பா, எந்த வார்த்தையா இருந்தாலும் அழகா வடிவமைப்பா அப்படின்னு சொல்ல அவரும் அங்க ஒரு சாம்பிள் பண்ணி காமிக்க நீ கவலைப்படாத, என் ஃபேக்டரி பக்கத்துலயே உனக்கு ஒரு சின்னதா கம்பெனி ஒண்ணு வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கிட்ட அந்த பாஸ் ரொம்ப நல்லாவே நடந்துப்பாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட அப்பாவும் வெளியே வராரு. அங்க உள்ள என்ன நடந்திருக்கோம்னா பாஸ் குடிச்சிட்டு என்ன சொல்லிப்பானா, உன் பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பண்றா, என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றா, அவ லெவலா அவ ரொம்ப கிராஸ் பண்றா, அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுன்னும் போது இதை கேட்ட ஹீரோட அப்பாவும் மன்னிச்சிருங்க, அவ தெரியாம இப்படி பண்றா, நான் அவகிட்ட கண்டிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் தலையிலேயே வைனை ஊத்திட்டு நீ பாத்துக்கிட்டேன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ல கண்ணு தெரியாதவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோட அம்மாவும் லெட்டர்ல எழுதி அடுத்த நாள் காலையில பாஸ பத்தி தப்பு தப்பா போட்டிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பாஸ் ரொம்ப கோவமாய் அடியாட்களை வச்சு அவளுக்கு ஒரு நல்ல அடிய போடுங்கடான்னு சொல்ல நைட்டு ஹீரோட அம்மா அப்பா குழந்தை கூட்டிட்டு வரும்போது அங்க அடியாட்கள்லாம் சேர்ந்து அவங்க அம்மா போட்டு செம்ம அடிப்பாங்க. அவங்க அப்பாவும் அவளை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதற அடிச்சுட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா உயிரோட தான் இருப்பாங்க. அடுத்த நாள் காலைல அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். பாஸை போட்டு செம்ம அடிச்சுட்டு நீ பண்ண தப்ப ஊருக்கு சொன்னா உனக்கு என்ன ரோஷம் புத்துட்டு வருதா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ கொல்ற அளவுக்கு போயிருவாங்க. இதனால பாஸ் செம்ம கடுப்பாயிடுறாரு. இவளை விட்டா இவ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா, அவளை நீங்க அடிக்கிற அடியில ஒரு வாரத்துக்கு அவ பெட்டை விட்டு எழுந்துக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவளுக்கு பயத்தை காமிக்கணும்னு சொல்ல திரும்ப அடியாட்கள் போவாங்க. போய் பார்த்தா கண்ணு தெரியாத அந்த நபர் அவங்க மனைவியை தோல்ல தூக்கிட்டு மலை மேல போய் தள்ளி விட்டுட்டு வராரு. இந்த விஷயத்த பார்த்த அடியாட்கள் பாஸுக்கு கால் பண்ணி சொல்ல எப்படி இருந்தாலும் அவளை நம்மளே கொல்லணும்னு நினைச்சோம், அதை அவன் புருஷன் பண்ணிட்டான், என்ன ஒழுங்கா பண்ணாம போயிட்டான், அதை ப்ராப்பரா செட் பண்ணி வச்சிருங்கடான்னு சொல்ல தோண்டி அவங்கள புதைச்சிருவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல இதை கேட்ட ஹீரோ செம்ம கோவமாயிருவாரு. அந்த வயசானவர் போட்டு செம்ம அடிச்சுட்டு போய் சொல்றாரு. ஏப்பா அதை பண்ண மாட்டாருன்னு சொல்ல ப்ரொடியூசரும் சும்மா இருடானும் போது கேமராவை புடிங்கிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. ப்ரொடியூசர் லேடியும் செம்ம கடுப்பாயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு போறாரு. அப்ப அவங்க அப்பா உள்ள வர ஹீரோவும் உன்னோட பழைய பாஸ நான் மீட் பண்ணேன், அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு, நீதான் அம்மாவை சாகடிச்சேன்னு, உண்மையா அப்படின்னு கேட்க அவர் ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாரு. ஏன்பா அம்மாவை கொலை பண்ண, ஏன் அப்படின்னு கேட்க இப்ப அவரோட சைட்ல இருந்து பாஸ்டோரே காமிக்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை ஒன்னும் அவ்வளவு அழகா நடக்கல. நான் கஷ்டப்பட்டு மத்தவங்க கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கிதான் ஸ்டாம்ப்ல பேர் எழுத கத்துக்கிட்டேன். என் வாழ்க்கையில எல்லாருமே நான் ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருமே நான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நான் சொந்த கால்ல நானே நிக்கணும், நானே சுயமா வேலை பார்க்கணும்னு சொல்லிதான் ஸ்டாம்ப் கடைன்னு ஒண்ணு சின்னதா போட்டேன். அப்ப அந்த பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. நானும் இதுக்கு அடுத்த வாழ்க்கையில எல்லாம் மாறிடும், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே அப்படி மாறல. எல்லாம் எனக்கு குருடா, என்னாலும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு என்கிட்ட யாருமே வரல. நானும் தினம் சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப ஒரு நாள் உன் அம்மாவை சந்திச்சேன். அவங்களும் என்கிட்ட வந்தாங்க. நீங்க இதை எப்படி பண்றீங்கன்னு சொல்லி என்கிட்ட ஆர்வமா கேட்டாங்க. முதல் வாட்டி வர கஸ்டமரை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக இலவசமா அவங்க பேரை நான் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்தேன். அப்ப அவங்க என் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. அடுத்த நாள் காலை எனக்காக உணவு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. யாருமே அப்படி ட்ரீட் பண்ணதில்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப பக்கத்து கடையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அழகான பொண்ணு உனக்காக இதெல்லாம் பண்றா, அவளை விட்டுறாத, அவளுக்கு உடனே ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அவங்களும்
அவ ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லி அதிகமா அவளை வர்ணிச்சாங்க. இதெல்லாம் கேட்ட நானும் நம்பி அவங்கள திருமணம் பண்ணிக்க கேட்டேன். உன் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. பாஸ் தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அப்போதான் என் ஃப்ரெண்ட் என்னை பாக்குறதுக்காக வந்தான். அவன்கிட்ட என் மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க. எனக்கு கண்ணு போன நினைச்சேன்னா இது வரைக்கும் வருத்தப்பட்டது இல்ல. ஆனா இப்போ என் மனைவி என்னால பார்க்க முடியல. வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது அவளை பார்த்தணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இதை கேட்ட என் ஃப்ரெண்டு சிரிச்சான். நல்ல வேளை உனக்கு கண்ணு இல்ல, நல்லா நீ தப்பிச்சுட்ட. ஏன்னா உன் மனைவி உன்னை பார்க்க அவ்வளவு அழகால அசிங்கமா தான் இருக்காங்க. அதனாலதான் உன் தலையில கட்டி வச்சுட்டாங்க போலன்னு சொன்னான். அதை கேட்ட நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். அப்பதான் எனக்கு ரியாலிட்டி எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. யாரெல்லாம் என் மனைவி அழகுன்னு என்கிட்ட சொன்னாங்களோ அதெல்லாம் போய் திரும்ப நான் முட்டாள ஆக்கிட்டாங்க. என்னை திரும்பவும் அசிங்கப்பட வச்சுட்டாங்க. எப்பெல்லாம் உன் அம்மா கூட நான் வெளியே போறேனோ அங்க சிரிக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து ஏளனமா சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. திரும்பவும் நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். திரும்ப என்ன எல்லாம் குப்பை மாதிரி ஒதுக்க போறாங்கன்னு நினைச்சேன். எப்படியாவது அடிச்சு புடிச்சு நான் ஒரு லெவலுக்கு வந்துடணும்னு நினைச்சது எல்லாம் கனவாதான் இருக்கும்னு நினைச்சேன். உன் அம்மா என் கூட இருக்கும் போது நான் ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் உன் அம்மா சும்மா இல்லாம பாஸ் கூட சண்டை போட்டா, பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டா. அன்னைக்கு எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவளை நான் நிறுத்துன்னு சொன்னேன். ஆனா அவ என்கிட்ட உங்களை திருமணம் பண்ண பிறகுதான் என் வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை வந்தது. என் மனசுல தோன்ற விஷயத்த என்னால வெளிப்படையா சொல்ல முடிஞ்சது. அப்படிதான் நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஆனா நீங்களும் ஏன் மத்தவங்க மாதிரி எனக்கு குறை சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்டா. எனக்கு இருந்த கோவத்துல நீ என்ன போய் சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நான் அவன் கழுத்தை புடிச்சு நசுக்கினேன். ஆனா நான் வேணும்னு பண்ணல. அன்னைக்கு உன் அம்மா இறந்துட்டா. இந்த விஷயத்த வெளியே சொன்னா உன்னை யாரு பாத்துப்பா, உன்னை நான் அனாதையா விடணும்னு நினைக்கல. அதனாலதான் அம்மாவை தூக்கிட்டு போய் மலை மேல தூக்கி போட்டேன். ஆனா இந்த விஷயத்த யாரும் பாக்கலன்னு நினைச்சேன். ஆனா அதை பாஸ் பாத்துட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடுவாரு. ஏன்பா அப்படி இருக்கீங்க போது, நான் பண்ணது எல்லாம் உன் நல்லதுக்காக தான். நான் அப்படி பண்ணனாலதான் இப்போ நீ சந்தோஷமா நல்லபடியா இருக்க. இல்லனா எனக்கு ஏற்பட்ட அசிங்கம் உனக்கும் ஏற்பட்டிருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்க, புரியுதாவா, எனக்கு இன்னும் சுத்தமா புரியல. நீ ஒரு மர்டர் பண்ணிருக்கப்பா அப்படின்னு சொல்ல உங்க அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் என் வாழ்க்கையில நான் நினைச்சதை அடையணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு தான். இது மர்டர் கிடையாதுன்னும் போது அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு ஹீரோ போயிடுறாரு. நான் மர்டர் ஒன்னும் பண்ணல, அது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் கையில ஏற்பட்ட அந்த தழும்புக்கு காரணம் அவங்க மனைவி அவரை கொல்ல முயற்சி பண்ணும் போது தள்ளி விட்டுருப்பாங்க. அப்ப கையில காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த ப்ரொடியூசர் லேடிய பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட அந்த கேமராவை கொடுக்குறாங்க. என் அப்பாவை பத்தின டாக்குமெண்ட்ரிய நல்லபடியா பண்ணுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்ப பண்ண எல்லா விஷயத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. உன்னோட அம்மாவோட புகைப்படத்தை நீ பார்த்தது இல்லைல்ல, எனக்கு அந்த பாஸ் மூலியமா கிடைச்சது, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த போட்டோ பார்த்த ஹீரோ கதறி கதறி அழுகிறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்டு சோகமா முடிச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மானாலே அன்பு அரவணைப்பு தான். அந்த இடத்துல அழகுன்ற ஒரு விஷயம் யாருக்குமே எப்பவுமே தேவைப்படாது. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.